ஆன்மீகம் என்பது என்னவென்றால் எல்லா உயிர்களுக்குள் என்னை காண்பதும், எல்லா உயிர்களுக்குள் என்னை காண்பதும், எனக்குள் எல்லா உயிர்களையும் காண்பதுதான் ஆன்மீகம். அங்கே என்ன அடிப்படையாக இருக்குது என்றால் உயிர் இரக்கம். இன்னொருவன் துன்பப்படுகின்ற போது சென்று நாம் உதவி செய்தல். ஆனால் இன்றைக்கு ஒரு நெடுஞ்சாலைகளில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான் என்றால் ஒரு 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவதற்கு பதில் அவன் கையிலே இருக்கக்கூடிய அந்த கையடக்க கருவியை எடுத்து அதை படம் எடுத்து வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் போடுகின்ற காலத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் இங்கே மனிதநேயம் செத்துவிட்டதாகத்தான் அர்த்தம். ஒரு மனிதனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல் கருதாமல், அவனுடைய வலியை உணராமல், ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவியை செய்யாமல் அதை ஒரு வேடிக்கை பொருளாக்கி லைக்கை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய இளைஞர் சமூகம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மதம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆன்மீகம் என்பது தனக்குள்ளே இறையாற்றலை உணர்தல். அந்த இறை ஆற்றலை உணர்வதற்கு எந்த பூஜையும் தேவையில்லை, எந்த பரிகாரங்களும் தேவையில்லை, எந்த வழிபாடும் தேவையில்லை. அதைத்தான் திருமூலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இதுதாங்க ஆன்மீகம். திருமூலர் திருமந்திரத்திலே சொன்ன இந்த பாடல்தான் ஒரு மனிதன் தன்னை அறிந்தாலே அவன் இறைநிலைக்கு சென்று விடுவான். ஆனால் தன்னை அறியாமல் ஒரு கூட்டமாக ஒரு வழிபாட்டு முறைக்குள் சென்று கூட்டமாக கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும், ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்வதும் இன்றைக்கு அடிப்படையாக மனிதர்களிடையே ஏற்பட்டதற்கு காரணம் இன்றைய சூழல். ஒன்று பொருள் சார்ந்த சூழல், இன்னொன்று உறவு சார்ந்த சூழல்களில் ஏற்படுகின்ற துன்பங்களினால் இன்று மனிதன் எதையோ நோக்கி யாரையோ சொல்வதையும் எண்ணி நமக்காக நம்முடைய இந்த பிறவி பயனை நீக்குவதற்காக சிவபெருமான் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதையே மறந்து மனிதர்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைக்குள்ளும் அவர்கள் காட்டுகின்ற நெறிக்குள்ளும் ஒரு சிமிழுக்குள் அடைப்பட்டதைப் போல இன்றைய மனித வாழ்க்கை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நம் சமூகத்தை விடுவிக்க வேண்டும். நமக்கு முன்னோர்களாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர், திருமூலர், ஔவையார் போன்றவர்களெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றை நாம் பின்பற்றினாலே நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழியை காண முடியும். பொதுவாக நாம் இதுவரையில் நிகழ்த்திய ஆன்மீக உரையில் ஆன்மீகம் சார்ந்ததை மட்டும்தான் நாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு சமூகம் இருக்கின்ற அவல நிலையில் ஆன்மீகத்தோடு சேர்ந்து இன்றைய சமூகமானது எப்படி பாழ்பட்டு கிடக்கிறது, அதற்கான தீர்வு நம்மால் முடிந்தது என்ன எடுக்கலாம் என்பதை பற்றி முதலில் நாம் பேசிவிட்டு ஔவையாரினுடைய பாடல்களுக்குள் செல்லலாம். இன்றைய இளைஞர்களும் இளைஞிகளும் அறிவு சார்ந்தவர்களாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் கணினி மேதாவியாகவும் கை நிறைய பொருள் ஈட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையும் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையும் பேணுகிறார்களா என்றால் சந்தேகமே.
ஒன்று, பொருள் சார்ந்த வாழ்க்கை மேம்பட்டு போனதினால், அளவுக்கு மீறிய செல்வம் குவிந்த காரணத்தினால் இன்றைக்கு மனிதர்களிடையே அறம் சார்ந்த வாழ்க்கையை பின்பற்றாமல் ஒழுக்கம் என்றால் எத்தனை கிலோ என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைய சமூகமானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலிருந்து நம்முடைய காலகட்டம் வரை பார்த்தோமானால் ஒரு 90 வயது என்பது சாதாரணமாக எல்லோரும் இருக்கிறார்கள். இன்றைக்கு 100 வயதை கடந்தவர்களை கூட நாம் பார்க்கலாம். காரணம், அவர்களிடையே இருந்த அறம், ஒழுக்கம், சரியான உணவு, இவற்றினால் அவர்கள் 90 வயதை கடந்தும் 100 வயதை கடந்தும் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், உங்கள் கண்முன்னே இப்போ இருக்கின்ற தலைமுறை என்பது 50 வயதை கடப்பார்களா என்பதே சந்தேகம்தான். நீங்கள் நிறைய பேருடைய அந்த கண்ணீர் அஞ்சலி படத்தை பார்த்தால் முதியவர்களினுடைய படத்தை விட இளைஞர்களினுடைய படம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பார்த்தோமானால் முதியவர்கள் மாத்திரம் இருப்பார்கள், இளையவர்கள் இருக்க மாட்டார்கள். இது சமூகத்தினுடைய ஒரு பெருங்கேடு. மூத்தோர்கள், அதற்கடுத்து ஒரு இளையவர்கள், இளையவர்களுடைய பிள்ளைகள் என்பதுதான் நம்முடைய தமிழர்களுடைய நீட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு முதியவர்கள் இருப்பார்கள், பிறந்த குழந்தை இருப்பார்கள், இடையிலே 30-35 வயதுடைய இளைஞர்கள் இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் நம் கண்முன்னே காட்சி தருகின்றது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, முதல் காரணம் இன்றைய இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய போதை பழக்கம். இன்னொன்று கூடா நட்பு. மூன்றாவது ஆன்லைன் ரம்மி என்ற விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. இன்றைக்கு செய்தித்தாள்களில் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆன்லைன் ரம்மியிலே போய் மாட்டிக்கொண்டு தற்கொலை என்ற எண்ணத்தை எடுத்தார்கள். ஒரு பாமரன் யாரும் தற்கொலை செய்து கொண்டதாக வரலாறு இல்லை. ஆனால் இன்றைக்கு படித்தவர்கள் எல்லாம், அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த மாயைக்குள் சிக்கி ஆன்லைன் ரம்மி என்ற அந்த விளையாட்டுக்குள் சென்று செல்வங்களை எல்லாம் இழந்து பல பேரிடம் கடன் வாங்கி தன்னையும் தொலைத்து கொண்டு தன்னை நம்பி வந்த மனைவிக்கும் தொந்தரவு கொடுத்து தான் பெற்ற பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கு அழிந்து போனதற்கு காரணம் சரியான ஆன்மீகத்தை நாம் இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. அறம் சார்ந்த வாழ்க்கையை அவர்களிடம் நாம் சொல்லவில்லை. அதற்கு காரணம் நாம் அடுத்தவர்களை கை காட்டுவது அல்ல. இதற்குரிய பொறுப்பு அத்தனை மனிதர்களுக்குமே உண்டு. ஒரு அரசுக்கோ இல்லை சமூக ஆர்வலர்களுக்கோ இவர்களுக்குத்தான் அது பொது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இந்த தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள சமூக செயற்பாடு. நம் கண்முன்னே நம்முடைய இளைஞர்களும் இளைஞிகளும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வை தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதை வேடிக்கை பார்க்கின்ற வினோத மனிதர்களாக, செய்தித்தாள்களில் படித்துவிட்டு அதை கடந்து போகின்ற மனிதர்களாக இருப்போமானால் மிகப்பெரிய குற்றவாளிகள் அவர்கள் அல்ல. இதை பார்த்து வேடிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள். அது எங்கோ நடந்த செய்தி, யாருக்கோ நடந்த செய்தி என்று நாம் அதை கடந்து 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 போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நிகழ்வு நம் வீட்டில் நம்மை சார்ந்தவர்களுக்கு நடக்கும்போதுதான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு புரியும். இந்த போதை பழக்கமும் ஆன்லைன் ரம்மியும் இன்றைய சமூகத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடியது. இதை மனிதர்களிடையே விழிப்புணர்வு செய்ய வேண்டிய அரசினுடைய முதல் கடமையாக இருந்தாலும் பல தொண்டு நிறுவனங்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இதை முன்னெடுத்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் இளைஞர் சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்க முடியாது. இன்னொன்று, இன்றைய இளைஞர்களினுடைய ஆடை. அந்த ஆடையை பார்த்தால் ஒரு காலத்திலே நாங்கள் படிக்கின்ற காலத்திலே
கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டு சென்றால் அது அவமானம் என்று கருதினோம். ஆனால் இன்றைக்கு முற்பக்கத்திலே கிழிந்து தொங்குகின்ற ஒரு ஆடையை அணிந்து கொண்டு சென்றால்தான் ஆடம்பரம் என்றாகிவிட்டது. கிழிந்து தொங்கினால் அவமானமாக இருந்த காலம் போய் கிழிந்து போன ஆடையை, அதுவும் சாதாரண ஆடையை விட அந்த கிழிந்த போன ஆடைக்கு விலை அதிகமா, மாடல். ஆக நம் கண் முன்னே நம்முடைய இளைஞர்கள் எப்படி கெட்டு போயிருக்கிறார்கள். அடுத்து சிகை அலங்காரம். அந்த சிகை அலங்காரத்தை பார்த்தால் நாம் முற்காலத்தை நோக்கி செல்கிறோமா இல்லை மீண்டும் கற்காலத்தை நோக்கி செல்கிறோமா என்று புரியவில்லை. இது ஆண் பிள்ளைகள். அடுத்து ஒரு பெண் பிள்ளைகள். ஒருவருக்கு ஆடை என்பது அவரது உரிமை. என்ன ஆடை அணிய வேண்டும், எப்படி அணிய வேண்டும் என்பது அவரவர் சுயம் சார்ந்தது. அதிலே யாரும் தலையிட முடியாது. அந்த உரிமை என்பது 4 சுவர்களுக்குள் இருக்க வேண்டும். தன் தாய் தந்தை, தன்னுடன் பிறந்தோர், இவர்களோடு நீ உரிமையோடு எந்த விதமான ஆடையையும் அணிந்து கொண்டு இருக்கலாம், தவறில்லை. ஆனால் ஒரு ஆண்மகனோ மனிதனோ ஒரு வீதியிலே நடமாடக்கூடிய ஒருவன் இங்கே முனிவனாக எவனும் இல்லை, எவனும் இங்கு ஞானிகளாக இல்லை, எல்லாம் சாமானிய மனிதர்கள் தான். இந்த உலகத்தின் தோற்றுவாய் என்பதே ஒரு ஆண் பெண் சேர்க்கையினால் தான் நடைபெறுகிறது. அன்றைய காலத்தில் நம் முன்னோர்கள் கொடுத்த பெண்களுக்கான ஆடை என்பது அவர்களை உயர்வு நிலையில் வைத்திருந்தது. இன்றைக்கு பெண்கள் அணியக்கூடிய ஆடை என்பது அவர்களுடைய உரிமையாக இருந்தாலும் அந்த ஆடை என்பது இன்னொரு மனிதனை சஞ்சலப்படுத்துவதாகவும் சலனப்படுத்துவதாகவும் முகம் சுழிப்பதாகவும் இருக்கக்கூடாது. உன்னுடைய உரிமை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும், அதில் எந்த தவறும் இல்லை. உன்னுடைய ஆடை என்பது என் மனதையோ ஒரு சாதாரண மனிதனையோ, எல்லோருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு தவம் இயற்றி ஒரு ஞானியாக யாரும் இல்லை, சாதாரண மனிதர்கள் தான். அந்த சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளும் எண்ணங்களும் இருக்கத்தான் செய்யும். அது இளையவராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி. ஒரு காலத்திலே அந்த அம்மா போட்டிருக்க மாதிரி பெண்கள் மேலே துப்பட்டா அணிஞ்சாங்க. இன்றைக்கு அந்த ஒரு ஆடையே காணாமல் போய்விட்டது. நான் அணிகின்ற ஆடை என்பது என்னை இந்த சமூகம் உயர்வாக மதிக்கணும். அந்த ஒரு பெண்ணினுடைய ஆடை என்பது பார்க்கின்ற பொழுது என் மனதிலே உயர்வான எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய ஆடை கலாச்சாரம் என்பது மிக 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 மோசமான சூழ்நிலையை கொண்டு போயிருக்கிறது. சமூக குற்றங்கள் அதிகரிப்பதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களிடையே கஞ்சா பழக்கமும் போதை பழக்கமும் பெருகி கொண்டு வருகின்ற பொழுது அவன் சாதாரணமாகவே மனித நிலையில் இல்லை. விஞ்ஞானமே என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் என்பவன் சமூக விலங்கு. நாம் இன்னும் ஆறறிவு பெற்ற மனிதனாக இருந்தாலும் நாம் இன்னும் விலங்கு நிலையில்தான் மனத்திலே இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம் எதிரே வரக்கூடிய ஆடவனெல்லாம் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக கடினம். நம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பது உனக்கான உரிமை இருக்கிறதோ, அப்படி எதிரே வரக்கூடிய ஒரு ஆண்மகன் மனத்தை சஞ்சலப்படுத்தாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். இதற்கு முதல் குற்றவாளிகள் யார் என்றால் பெற்ற தாய் தந்தையர். வேறு யாரும் சமூகத்தை சொல்ல முடியாது. என் மகளும் என் மகனும் என்ன ஆடை அணிய வேண்டும் என்பதை ஒரு பெற்றோர் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த ஆடையை நீ அணிந்து கொண்டு வெளியே சென்றால் உனக்கும் அசிங்கம், பெற்ற தாய் தந்தையருக்கும் அசிங்கம் என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும். இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் நம்மோடு பரவி இருந்தாலும், ஆனால் நமக்கென்று ஒரு பண்பாடு, தமிழர் பண்பாடு என்பது உலகமே போற்றிய ஒரு பண்பாடு. அந்த பண்பாட்டும் கலாச்சாரமும் ஒரு 25 ஆண்டு காலமாக
தொலைக்காட்சி விளம்பரங்களை பார்த்து, அந்த தொலைக்காட்சி விளம்பரங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று இன்றைய சமூகம் அதற்கு மலினப்பட்டு விலை போய்விடுற சூழ்நிலையில் இன்றைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சமூகத்தை காப்பாற்றவில்லை என்றால் நாளை இந்த சமூகம் வீழ்வதற்குரிய காரணமாக இன்றைக்கு நாம் காரணமாகி விடுவோம். ஆடை என்பது எங்களுக்குரிய உரிமை என்று பெண்ணியக்கவாதிகள் பேசலாம். ஆனால் சமூகத்தில் ஏற்படுகின்ற குற்றங்களை யார் தடுப்பது? அந்த குற்றங்களுக்கு நாம் காரணமாகி விடக்கூடாதல்லவா? அதை நாம் பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும், சமூகம் சார்ந்த நாமளும் சிந்திக்க வேண்டும். அடுத்து இன்றைய உணவு முறை. அந்த காலத்திலே சிறுதானிய உணவுகள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விளைச்சலில் கிடைக்கக்கூடிய அந்த தானியங்களை வைத்து கிராமப்புறங்களிலே அதற்கான உணவை தயார் செய்து கொடுத்தார்கள். அந்த தயார் செய்யப்பட்ட உணவுகள் இந்த மனிதர்களுடைய உடல் நலனை பேணுவதாக இருந்தது. அதனால்தான் இன்றைக்கு 90 வயது 100 வயது வரை இன்றைக்கு வாழ்கிறார் என்றால் அன்றைக்கு அவர்கள் உண்ட உணவு அடிப்படை காரணம். இன்றைக்கு உண்ணுகின்ற உணவு எல்லாம் உடல் பருமனாவதற்குரிய காரணமாகவும், இன்னொன்று குடலினுடைய ஜீரணமாகாத தன்மைக்கும், நோய்கள் உற்பத்தி ஆவதற்குரிய காரணமாகவும், மருத்துவ செலவு அதிகரிப்பதற்கும் இன்றைய உணவு முறையானது முற்றிலுமாக மாறிவிட்டது. மாலை நேர உணவுகளாக இந்த ஜங்கிள் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க போயிட்டு. அவையெல்லாம் வேதியியல் பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கிற இந்த உணவுகள் இளம் வயதிலேயே குழந்தைகள் கண்ணாடி அணியக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் உருவாகிறது. குழந்தைகளுக்கு உடல் பருமன் பெருத்து விடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இந்த சமூகத்திலே அது எப்படி வளர முடியும்? இதற்கெல்லாம் நாம் யாரையோ கை நீட்டி காரணம் காட்டி இருப்பது பெரிய விஷயம் அல்ல. இவை அனைத்திற்கும் நாமே ஒரு காரணியாக இருக்கிறோம். குழந்தைகள் கேட்கின்ற பொழுது இந்த உணவு உன் உடலுக்கு ஏற்றதல்ல என்பதை புரிய வைக்கணும். அதை புரிய வைக்காமல் அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து பிறகு மருத்துவ செலவிற்கென்று மிக பெரிய தொகையை ஒதுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறது. அன்றைக்கு நாங்கள் படிக்கின்ற காலத்திலே எங்களுடைய ஆசிரியர் தெருவில் வருகிறார் என்றால் நாங்கள் இன்னொரு தெருவுக்கு ஓடிவிடுவோம். ஆசிரியர்கள் மீது அந்த அளவிற்கு மிகுந்த மரியாதையும் இருந்தது. அன்றைக்கு அந்த ஆசிரியர்கள் கொடுத்த நல் அறிவினால்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கவில்லை என்றால் நான் யார் என்பதை உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அத்தகைய நல்ல ஆசிரியர்கள் அன்றைக்கு எங்களுக்கு வாய்த்தார்கள். ஒரு திருக்குறளை படித்தால் கூட அந்த திருக்குறளை சீர்பிரித்தல், நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த அளவிற்கு அது கடைசியாக நீ உள்வாங்கும் வரை அடித்து சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கு ஆசிரியர்கள் கையில் இருந்த பிரம்பை பிடுங்கி விட்டார்கள். அதனால் மாணவர்கள் ஆசிரியரை நோக்கி அடிக்கச் செல்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு காலமாற்றம். எப்படி இன்றைக்கு ஒரு பள்ளி மாணவன் ஒரு நல்ல இளைஞனாக இந்த சமூகத்திலே உருவாக்க முடியும்? ஆசிரியர்களும் பயந்து கல்வியை சொல்லணும். அவன் படித்தா என்ன படிக்காவிட்டால் என்ன என்ற நிலைமைக்கு இன்றைக்கு ஆசிரியர்களுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். ஆசிரியர் என்று சொன்னாலே ஆசு இரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர் தான் ஆசிரியராக இருக்கணும். அதற்காக தான் நம்முடைய தமிழிலே அவருக்கு ஆசிரியர் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு அந்த ஆசிரியர்கள் துறையிலும் நான் ஒட்டுமொத்தமான ஆசிரியரையும் சொல்லவில்லை. ஒரு நெல் வயல் இருந்தால் அந்த நெல் வயலுக்குள் சில பதர்களும் இருக்கும், சில களைகளும் இருக்கும். இது காலங்காலமாக இருக்கக்கூடியது.
ஆனால் இன்றைக்கு ஊடகத்தினுடைய வெளிச்சம் வேகமாக இருக்கின்ற காரணத்தினால் எங்காவது ஒரு சிறு தவறு நடந்தாலும் அது இன்றைக்கு பெரிய பூதாகரமாக மக்கள் முன் செல்கிறது. ஒரு ஆசிரியரை நம்பித்தான் நாம் குழந்தைகளை அனுப்புகிறோம். அந்த குழந்தைகளிடம் பாலியல் வக்கரத்தோடு ஒரு ஆசிரியர் அணுகினான் என்றால் நாம் யாரை நம்பி பள்ளிக்கு அனுப்புவோம்? இதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால், நான் எல்லா ஆசிரியர்களையும் குற்றம் சாட்டவில்லை. ஒரு சில ஆசிரியர்கள் மது பழக்கத்திற்கும் போதைகளுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். பள்ளிக்கே குடித்துவிட்டு வருகின்ற அளவிற்கு இன்றைக்கு அவல நிலைமையும் மாறிவிட்டது. இதை யாரை குற்றம் என்று சொல்வது? ஒரு குழந்தையை பள்ளிக்கு கல்விக்காக அனுப்புகிறார்கள். இன்றைக்கு அந்த கல்வி கூடங்கள் கலவி கூடங்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கைத்தான். நம்மை சுற்றி இன்றைய உலகம் நல்லவைகளை விட அல்லவைகள் தான் அதிகம் காணப்படுகிறது. ஒரு புறம் செய்தித்தாள்களில் நாம் பார்ப்பது, இன்னொன்று காட்சி ஊடகமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் பார்ப்பதெல்லாம். இரவு 10 மணிக்கு மேலே நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா அத்தனையும் நல்ல செய்தி தான். இன்றைக்கு இந்த ஊரில் கோயிலிலே குடமுழுக்கு விழா நடந்தது, இந்த கோயிலிலே சொற்பொழிவு நடந்தது, இந்த விளையாட்டு போட்டிகள் சிறப்பாக நடந்தது என்று பார்த்தீர்களானால் அது அல்ல. எஃப்ஐஆர், குற்றம் நடந்தது என்ன? இவையெல்லாம் உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் உறங்கக்கூடிய நேரம். ஒரு 10 மணி என்பது எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு ஒரு மனிதன் குடும்ப பிரச்சனைகள்லாம் அலசி ஆராய்ந்து அதை தீர்வு நோக்கி செல்லுகின்ற வேளையிலே உங்கள் கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த காட்சி ஊடகம் உங்களுக்கு கொடுப்பது ஒரு தேவார பாடலையோ திருவாசக பாடலையோ இல்லை 12 திருமுறைகள் சார்ந்த செய்திகளும் அல்ல. இன்று முழுமையும் இந்த நாடு முழுமைக்கும் என்னென்ன குற்றங்கள் நடந்தன, இது உளவியல் ரீதியாக உங்களை பாதிக்கும். குற்றம் செய்ய முடியாதவனை கூட குற்றம் செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலை எது கொடுக்கும்? நீ காணுகின்ற காட்சி கொடுக்கும். ஒருபுறம் இங்கே மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், சரி இயற்கை தான் நம்மோடு ஒத்து வருகிறதா, இயற்கை நமக்கு உதவியாக இருக்கிறதா என்று பார்த்தால், மனிதனுக்கு இணையாக இந்த மனித இனத்திற்கு எதிராக இன்று இயற்கை தன்னுடைய மூர்க்கமான குணத்தை காட்டி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே கொளுத்தும் வெயில், எல்னினோ என்ற காலநிலை பருவ மாற்றத்தால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு புறத்திலே காலங்கள் மீறி என்ன நடக்கிறது என்றால் கொளுத்தும் வெயில் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே தொடர்ச்சியாக மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உயிர் பலி வாங்குகிறது. இது யாருடைய குற்றம்? இயற்கையின் குற்றமா என்றால் அத்தனையும் மனிதர்கள் இயற்கைக்கு செய்த தீமையால் நாம் அனுபவிக்க வேண்டியவைகள். இன்னொரு புறத்திலே எரிமலை குழம்புகள் வெடித்து அனலை கட்டி கொண்டிருக்கிறது. சரி, அதோடு நிற்கிறதா என்று பார்த்தால் ஒரு புறத்திலே காடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு புறத்திலே அதிகபட்ச செல்வம் சேர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு புறத்திலே ஒருவேளை உணவுக்கு கூட இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இயற்கை முரண் இன்றைக்கு நிலவுவதற்கு காரணம் என்னவென்றால், மனிதர்களிடையே அறம் சார்ந்த வாழ்க்கையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் கருணையும் நாம் மறந்துவிட்ட காரணத்தால், தொலைத்துவிட்ட காரணத்தினால் இன்று சமூகமும் சரியில்லை, அதனோடு சேர்ந்து இயற்கையும் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த சமூகத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் என்ன வேண்டும்? ஒரு தீர்வு வேணும் அல்லவா? எல்லாம் கெட்டு போச்சு எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறது எல்லாரும் சொல்லலாம், அது சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் தீர்வை சொல்லணும்ல. அந்த தீர்வுக்கு காரணம், நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு ஒரு உலக பதுமுறையை ஒருவன் தந்துவிட்டு போனான். அதை நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மனப்பாட பகுதியாக வைத்து கொண்டது ஒரு காரணம். அதை வாழ்வியல் நூலாக நாம் மாற்றி அமைக்கலை.
உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை நாம் வாழ்வியல் நூலாக நாம் கற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இத்தனை சமூக இடர்பாடுகளுக்கும் இன்னல்களுக்கும் அது காரணமாக இருக்கின்றது. ஒன்று வள்ளுவன் தந்த குறள், இன்னொன்று அமுத மொழி அருவியாக இருக்கக்கூடிய ஔவையார் தந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களினுடைய கருத்துக்களை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நாம் கொடுக்காமல் விட்டதுதான் நம்முடைய குற்றமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு வரியில் தான் ஔவை சொல்லியிருக்கிறார். வள்ளுவனோ 1.25 வரியில் ஒரு தத்துவத்தை சொன்னான். ஆனால் அதை பின்னர் வந்த ஔவையார் மிக எளிமையாக ஒரு வரியிலே நமக்கு கொடுத்து விட்டு போனார். அந்த ஒரு வரியை நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அதை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். இந்த ஒரு வரிக்குள்ள உலக தத்துவங்கள், இதை மீறி எந்த உலகத்தில் மிகப்பெரிய ஞானியோ புலவனோ சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வரி தத்துவங்களை ஔவையார் கொடுத்து விட்டு சென்றார். அந்த கொடுத்து விட்டு சென்ற செல்வத்தை அது நம்முடைய செல்வம் அல்ல என்று அதை நாம் சேமிக்க தவறிவிட்ட காரணம்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொன்ன அத்தனை சமூக குற்றங்களும் சமூகத்தில் ஏற்பட்ட இன்னல்களுக்கும் காரணம். குறளை மறந்தோம், ஔவையாரை மறந்தோம். அதனால் தான் நம் வாழ்விலை இவ்வளவு துன்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இன்னொரு புறத்திலே காதல். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, இப்போ பெண்கள் உங்களுக்கு தெரியும், அந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு எந்த அளவிற்கு அறிவும் அனுபவமும் இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி காதலித்து தன்னை இழந்து கருவுற்று மருத்துவமனையில் இருக்கின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? ஒன்று சமூகம், ஒன்று பெற்றோர். பெற்றோரிடையே என்ன குற்றம் இருக்கிறது என்றால், ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று வருகிறது என்றால் அந்த பள்ளிக்கு சென்று வந்த குழந்தையிடம் இன்றைக்கு பள்ளியிலே என்னென்ன நிகழ்ந்தது என்று பொறுமையாக ஒரு தாயோ தந்தையோ கேட்பதில்லை. காரணம், தாய் 6 மணி ஆன உடனே தனக்குரிய சீரியலிலே மூழ்கி விடுகிறார்கள். தந்தையோ அன்று முழுவதும் ஒரு 200-300க்கும் அவன் கஷ்டப்பட்டு அவன் கொஞ்சம் உற்சாக பானத்தை ஏற்றி கொண்டு வந்து ஒரு மூலையிலே அவன் உறங்கி விடுகிறான். கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ கையிலே அலைபேசி எடுத்துக்கொண்டு வீடியோ கேம் ஆடச் சென்று விடுகிறான். இப்போ இந்த குழந்தையிடம் அன்பாக பேசுவதற்கும் அவளுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கும் ஆட்கள் இல்லாத காரணத்தினால் தன்னிடம் யார் அன்பாக பேசுகிறார்கள், அனுசரணையாக பேசுகிறார்கள் என்ற உண்மைத்தன்மையை அறியாமல் இன்னொருவனுடைய காமத்திற்கு இந்த குழந்தை போய் விருந்தாகி விடுகிறது. இது இந்த குழந்தையின் குற்றம் அல்ல, பெற்றோரின் குற்றம். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு சென்று வருகின்ற, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் அவர்களிடம் ஒதுக்கி உனக்கு என்னென்ன வேண்டும், உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, உன்னுடைய நண்பர்களோடு நீ எப்படி நடந்து கொள்கிறாய், உன்னுடைய ஆசிரியர் எப்படி உன்னோடு பழகுகிறார் என்பதை கேட்க நாம் தவறிவிட்டோம். ஒரு பெண் குழந்தையிடம் எது நல்ல தொடுதல், எது தவறான தொடுதல் என்பதை அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். ஒரு ஆண்மகன் ஒரு குழந்தையை தொடுகின்ற பொழுது அவன் தொடுகின்றது ஒரு நல்ல நோக்கத்திற்காக தொடுகிறானா அல்லது தீய எண்ணத்தோடு அவன் தொடுகிறானா என்பதை அந்த குழந்தைக்கு தாய் தந்தர் புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்காமல் வந்ததின் விளைவு இன்றைக்கு 8ஆம் வகுப்பிலிருந்து +2 படிக்கிற வரை குழந்தைகள், செய்தித்தாள் படிப்பவர்கள், அதுவும் குறிப்பாக தினத்தந்தி படிப்பவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எத்தனை பெண் பிள்ளைகள் தங்களுடைய
எது உயர்வு என்று பெண் குலத்திற்கு சொன்னார்களோ அதை இழந்து தன் வாழ்வையும் இழந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய பெருமையும் இழந்து இந்த சமூகத்திலே ஒரு குற்றவாளியாக அடையாளம் காணப்படுகிறார்.